பண்ணிடலாங்க மேம். மகேஷ் சார் வந்திருக்காரு லைன்ல. வந்திருக்காரா? மகேஷ் சார் இன்னும் வரலைங்க மேம். தமிழ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டாக்டர் யுகேஷ் ரெடியா? ரெடிங் சார். ஓகே, ப்ரேயர் பண்ணிடலாங்களா சார்? ப்ரேயர் பண்ணிடலாங்களா? பண்ணிக்கலாங்க தமிழ் ஸ்டார்ட் பண்ணிருங்க. உலகெல்லாம் நிறைந்த பரம்பொருளே, பிரபஞ்சமே, மகா சக்தியே, எல்லா உயிர்களும் நீயே, எல்லா செல்வங்களும் நீயே, வாழ்வும் வளமும் உமது கொடைகள், அன்பும் மரணம் உமது அற்புத படைப்புகள். பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய். பிரபஞ்சமே, மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாயாக. வணக்கங்க, எல்லா ஹீலர்ஸ்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து வயிற்றுப்புண், ஸ்டொமக் அல்சர். அதை பத்தி இன்னைக்கு நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாரு டாக்டர் ஹீலர் யுகேஷ் சாரு. அவர் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நம்ம அக்குபஞ்சர் படிச்சுட்டு பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறாருங்க. பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரோட இன்ட்ரோ வந்து நம்ம பாலாஜி சார் தருவாருங்க. ஓகேங்க சார், நீங்க இன்ட்ரோ கொடுத்துருங்க சார். நன்றி தமிழ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 57வது செஷனுக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் வெற்றிகரமா ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட கெஸ்ட் ஸ்பீக்கர் வந்து டாக்டர் யுகேஷ். அவர் பேசிக்கலா ஒரு மெடிக்கல் டாக்டர் வித் ஆல்சோ அக்குபஞ்சரிஸ்ட். நம்ம அகாடமியில் அக்குபஞ்சர் படிச்சிருக்காரு. ஒட்டஞ்சத்திரத்தில் கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப பேஷனேட்டாகவும் இன்வால்மெண்ட்டாக இதை பண்ணிட்டு இருக்காரு. டெடிக்கேட்டடாக பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆல்ரெடி ஒரு சிலர் இதில் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு அட்டன் பண்ணாதவங்க அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த செஷன்ஸ் வேற வேற அவர் பண்ணுறதா இருக்காரு. அவருக்கு இப்போ யுகேஷ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் டாக்டர் யுகேஷ். எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வயிற்று புண் அப்படின்ற ஒரு டாபிக் வந்துட்டு ரொம்ப அவசியமா நான் பார்க்குறேன் இப்போ வரக்கூடிய காலங்கள்ல. ஏன்னா ஒரு 10 பேஷண்ட் பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு 8 பேருக்காவது வயிற்று புண் இருக்கு. ஒரு சிலர் அவங்களே செரிமானம் சம்பந்தமான தொந்தரவுகளோட வருவாங்க, வயிற்று வலி இருக்கு அது மாதிரி வருவாங்க. ஒரு சிலர் வேற தொந்தரவுகளுக்காக வருவாங்க, மூட்டு வலி அந்த மாதிரி வலிகளோட, இல்லை வந்துட்டு கட்டிகள் அந்த மாதிரி மற்ற எல்லா நோய்களோட வருவாங்க. அவங்களுக்கு பார்க்கும்போது நாக்கு பார்க்கும்போது டங் டயக்னோசிஸ் பண்ணும்போது வயிற்றுப்புண் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சில கேள்விகள் கேட்கும்போது ஆமா இருக்கு, எனக்கு செரிமான தொந்தரவு இருக்கு, ஏப்பம் வந்துட்டு வந்துட்டே இருக்கும், இல்லை வந்துட்டு எனக்கு சரியா பசி எடுக்காது, அது மாதிரி செரிமானம் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்துட்டு சொல்லுவாங்க. நெஞ்செரிச்சல் இருக்கு, சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நெஞ்செரிச்சல் இருக்கு, அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஏன் இவ்வளவு வயிறு புண் வந்துட்டு அதிகமாயிருக்கு அப்படின்னா, யாருக்குமே உணவு சார்ந்த புரிதல் கிடையாது. எதை எப்போ சாப்பிடணும், ஒரு பொருள் வந்துட்டு நமக்கு கரெக்டான ஒரு பொருளா அப்படின்ற ஒரு புரிதல் வந்துட்டு யாருக்கும் இருக்கிறது இல்லை. அது சார்ந்து வந்துட்டு இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தவறான உணவு முறைகள் வந்துட்டு கற்பிக்கப்படுது. அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட்காக போனோம் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே வந்துட்டு தெரியாம அவங்க வேணும்னே தவறா சொல்றது கிடையாது, அவங்களுக்கும் தெரியல, தெரியாம சில தவறான உணவு முறைகள் வந்துட்டு சொல்லிடுறாங்க. அது மேலும் வந்துட்டு வயிறு புண் வந்துட்டு அதிகமாக்குது. எப்படி வயிறு புண்ணை வந்துட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம்? இந்த எண்டோஸ்கோப், ஸ்கேனு இதெல்லாமே இல்லாம ஒருத்தருக்கு வந்துட்டு வயிறு புண் இருக்கு, ஆரம்ப நிலையில இருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நாக்குல வந்துட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்.
அதை நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஒரு சில போட்டோஸ் வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். இது வந்துட்டு நம்ம நாக்குல உறுப்புகளுடைய நிலைப்பாடு, உறுப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இந்த நடுப்பகுதி பார்த்தீங்கன்னா நம்மளோட மண் மூலகம், ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன், அதோட நிலையை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். நாக்கோடைய நடுவு பகுதியில வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி இருக்கும், வயிறு புண் எப்படி இருக்கும்னா கிராக் மாதிரி இருக்குங்க. வயிறு புண் வந்துட்டு கொஞ்சம் கிராக் மாதிரி இருக்கும், ஒரு கோடு மாதிரி இருக்கும். அது வந்துட்டு நம்ம பார்க்க பார்க்க நமக்கு வந்துட்டு நமக்கே சில அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். இன்னும் நான் என்கிட்ட வந்த பேஷண்ட்ஸோடைய சில போட்டோஸ் வந்துட்டு நான் இன்னும் ஷேர் பண்றேன். இந்த போட்டோல பாத்தீங்க அப்படின்னா நடுப்பகுதியில எவ்வளவு பெரிய ஒரு கோடு மாதிரி அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதுலயும் நல்ல ஒரு வயிறு புண் இருக்கு. அதாவது நம்ம இந்த டங் டயக்னோசிஸ்ல ரொம்ப ஆரம்ப நிலையில இருக்கிற வயிறு புண்ணு கூட நம்ம பார்க்க முடியும். அது நம்ம அனுபவமா நம்ம பார்க்க பார்க்க நம்மளே வந்துட்டு கத்துக்கலாம். இந்த போட்டோல இதுலயும் வயிறு புண்ணு இருக்கு. ஆனா ரொம்ப மைல்டா இருக்கு, கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு சில போட்டோஸ் நான் எடுத்து வச்சிருந்தேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இப்போ வயிறு, மண்ணீரல் இதுல வந்துட்டு ஏதாவது பிரச்சனை இருந்து அது அது அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இல்லாம, அதாவது நம்ம வந்துட்டு டங் டயக்னோசிஸ்ல வயிறுக்கு வந்துட்டு பிரச்சனை இருக்கு, ஸ்ப்ளீன்லயும் ஸ்டொமக்லயும் பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறோம். ஆனா அவங்க வந்துட்டு வேற எதுக்காவது ஒரு ப்ராப்ளம்க்கு மெயினா வர்றாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு மூட்டு வலி, இல்ல வந்துட்டு தலைவலி, எதையாவது கர்ப்பப்பையில கட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக வர்றாங்க அப்படின்னா, நம்ம அந்த ஒரு பிரச்சனையும் ஃபோக்கஸ் பண்றத விட, இந்த வயிறு சரி பண்ணா அந்த பிரச்சனை ரொம்ப வேகமா சரியாகுது. ஆ இது ஒரு வயிறு, ஸ்டொமக், மண்மூலக உறுப்புகள ஒரு 50% நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மேஜரான அந்த ஒரு தொந்தரவுக்காக நம்ம ஒரு 50% கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ரொம்ப வேகமா சரியாகும். வயிறும், ஸ்ப்ளீனும் வந்துட்டு சரியாச்சு அப்படின்னா. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும், அது முதல்ல போகக்கூடியது அ வயிறுக்கு தான். ஒரு நம்ம அந்த பண்லயும் உணவு முதல்ல போகக்கூடியது வயிறுக்கு தான். ஸோ அந்த வயிறு என்ன பண்ணும் அப்படின்னா, அத அப்சர்வ் பண்ணி, செரிச்சு அப்சர்வ் பண்ணி, அதுக்கப்புறம் அத மற்ற உறுப்புகளுக்கு வந்துட்டு கடத்தும். அத மாற்றி கடத்தும். எல்லா உறுப்புகளுக்குமே வந்துட்டு ஸ்ப்ளீனும், ஸ்டொமக்கும் சேர்ந்து கடத்தும். இப்போ லங்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, தேவையான எனர்ஜியா மாத்தி கடத்தும். அதே மாதிரி நம்மளுடைய குடல்களுக்கும் அதுக்கு தேவையான எனர்ஜியா மாத்தி கடத்தும். இப்படி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் வந்துட்டு கடத்துது இல்லைங்களா? அந்த கடத்துறதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த உறுப்புகள் வந்துட்டு சரியா செயல்படாது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அந்த எடுத்துக்கிட்ட எனர்ஜி, அதாவது
ஸ்டெப் வந்துட்டு நம்மளுடைய முதல் ஸ்டெப் வந்துட்டு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த உணவை வந்துட்டு பிரிக்கணும். முதல் ஸ்டெப்ல வந்துட்டு அது பிரிக்கணும். இது வந்துட்டு 2வது ஸ்டெப். கடத்துறதுக்கு முன்னாடி வந்துட்டு அது அந்த உறுப்புக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி கடத்தணும். இது வந்துட்டு பண்ணுது. வந்துட்டு தவறு நடந்தாலும் அந்த உறுப்புக்கு வந்துட்டு சரியான ஒரு எனர்ஜி வந்துட்டு கிடைக்காது. டிசிஎம்ல பார்த்தோம் அப்படின்னா சி பிளட் அப்படி 2 வந்துட்டு சொல்லுவாங்க. பிளட் அண்ட் சீன்னு சொல்லுவாங்க. இது 2ம் நிறைஞ்ச ஒரு உறுப்புகள் வந்துட்டு இந்த ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக். ஸோ இப்போ நாக்குலயே பார்த்தோம் அப்படின்னா அந்த கிராக் ஒன்று இருக்கிறதா நம்ம வச்சுப்போம். அதுலயே வந்துட்டு கொஞ்சம் சுத்தி ஒயிட் கலர் கோட்டிங் நாக்குல இருந்துச்சு, அந்த கிராக்க சுத்தி கொஞ்சம் ஒயிட் கலர் கோட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்துட்டு கொஞ்சம் யாங் எனர்ஜி பத்தாம இருக்குன்னு அர்த்தம். ஸ்டொமக்கோடைய செயல்பாடு வந்துட்டு கொஞ்சம் பத்தாம இருக்கு. அதே சமயம் ஸ்பிளீனோட செயல்பாடு அதிகமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த கிராக்க சுத்தி ரெட் கலர்ல இருக்கும். அந்த ஏரியா வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கும். அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிளீனோட எனர்ஜி கம்மியாவும் வயிறோட எனர்ஜி அதிகமா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம டயக்னோசிஸ் பண்றதுக்கு ஹீலர்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு அந்த ஸ்டொமக்குக்கு எனர்ஜி குறைவா இருக்கு, ஸ்டொமக்குன்னு வர யாங் எனர்ஜி அப்படின்றதுனால கொஞ்சம் யாங் எனர்ஜியை வந்துட்டு நம்ம அதிகம் பண்ணி கொடுக்கலாம். அதே சமயம் ஸ்பிளீன் நம்ம பார்க்கும்போது அது வந்துட்டு இன் எனர்ஜி. ஸோ இன் எனர்ஜியை வந்துட்டு நம்ம கம்மியா இருந்துச்சு அப்படின்னா இன் எனர்ஜியை வந்துட்டு நம்ம அதிகம் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்பீடா வந்துட்டு நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? யாராவது சொல்லுங்க. சார் கிளியரா இருக்கு. இதுதான் ஒவ்வொரு டைம். யுகேஷ் சார், யுகேஷ் சார் மணிகண்டன் பேசுறேன். இல்ல சார், இமேஜ் வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு பேசினா கொஞ்சம் கிளியரா இருக்கும் சார். ஓகே 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 நீங்க முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க, அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க சார். அப்புறமா உங்களுக்கு வாய்ஸ் வந்து கிளியரா எல்லாருக்கும் போகும் சார். இல்லைனா அந்த ட்ரபிள் வந்துட்டு தான் சார் இருக்கும். ஓகே சார். ஸோ இமேஜ் இவ்வளோதான். அந்த ஸ்பிளீன் ஸ்டொமக் இந்த ஏரியா வந்துட்டு நாக்குடைய நடுப்பகுதியில் இருக்கு. அது நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும். அதே சமயம் அந்த ஏரியாவை நம்ம சும்மா நம்மளோட ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு இவங்களோட நாட்களை எல்லாம் நம்ம பார்க்க பார்க்க நமக்கு வந்துட்டு நிறைய தெரியும். அந்த ஏரியா வந்துட்டு கொஞ்சம் ரெட் கலர்ல இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு இன்டெஃபிஷியன்சி, அதாவது ஸ்பிளீனோட எனர்ஜி கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதே இது ஒயிட் கலர்ல இருந்தது, ஒயிட் கலர் கோட்டிங் திக்கா இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஸ்டொமக்கோட எனர்ஜி டெஃபிஷியன்சி, யாங் டெஃபிஷியன்சி. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பேசிக்கா இது தெரிஞ்சாலே நம்ம ஈஸியா நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ அடுத்து சரி, ஒருத்தருக்கு வந்துட்டு வயிறுல புண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது என்ன மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ வயிறுல வந்துட்டு புண்ணு இருக்கு ஒருத்தருக்கு, கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அந்த பர்சன் வந்துட்டு சளி தொந்தரவுகளோட வர்றாங்க. எனக்கு சளி இருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டோட வர்றாங்க. நம்ம வந்துட்டு நாக்க பார்த்து வயிறுல வந்துட்டு புண்ணு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அந்த டங் டயக்னோசிஸ் வச்சு. அப்போ இவங்களுக்கு வந்துட்டு என்னோட அனுபவத்துல, அதுவும் பெரியவங்களா இருந்தாங்கன்னா, கொஞ்சம் எல்டர் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு 30, 40 அந்த மாதிரி வயசோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த வயிறு புண்ணை சரி பண்ணிட்டா அந்த சளி தொந்தரவு ரொம்ப சீக்கிரமா சரியாயிரும். அதுவும் இந்த சைனஸ், அடுக்கு தும்மல் அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட வர்றாங்க அப்படின்னா இதை சரி பண்ணா அது வந்துட்டு சரியாகுது, ரொம்ப வேகமா சரியாகுது. ஆக்சுவலி
இந்த லங்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னும் பார்க்கும்போது லங்ஸுக்கு வந்துட்டு தாய் மூலகம்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்துட்டு இந்த வயிறும் மண்ணீரலும் தான். ஸோ அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாதான் அது வந்துட்டு அடுத்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்மளோட லங்ஸையும் லார்ஜ் இன்டெஸ்டைனையும் பாதிக்குது. அதே மாதிரி இன்னும் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்மளோட கிட்னி, யூரினரி பிளாடர் அந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரும். அதுக்கப்புறம் லிவர் அண்ட் கால் பிளேடர் கம்ப்ளைண்ட்ஸும் வருது. ஸோ அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்க வந்துட்டு ஆரம்ப புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டொமக் அதுல தான் வந்துட்டு வருது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்துட்டு இந்த வெயில் காலம்லாம் வருது, யூரின் போகும்போது எரிச்சலா இருக்கு, இல்ல வந்துட்டு யூரின் வந்துட்டு போற மாதிரி இருக்கு, இல்ல ஆனா போக முடியல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டொமக் இதை சரி பண்ணோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு சரியாகுது. ஸோ என்ன பிரச்சனையா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டு சரி பண்ணும்போது இந்த ஸ்டொமக்கை சரி பண்ணும்போது மற்ற கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியா சரியாகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம விவசாயம்னு எடுத்துக்கிட்டாலுமே மண் வந்துட்டு ரொம்ப வளமா இருந்ததுன்னா நம்ம எந்த விதைய போட்டாலும் ஸ்ட்ராங்கா வளர்ந்து நல்ல ஈல்டு கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம சரி பண்ண வேண்டியது மண் மூலகமான வயிறும் ஸ்ப்ளீனும் தான். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அனீமியா ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு முதல்ல ஸ்ப்ளீனை தான் நம்ம சரி பண்ணணும். ஸோ இதெல்லாம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கத்துக்கிட்டது. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி என்ன பண்ணலாம் அடுத்து? இது மாதிரி நம்ம வயிறு புண்ணு இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணிட்டோம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவு முறைகள் நம்ம வந்துட்டு கொஞ்சம் மாற்றி அமைச்சுக்கணும். உணவு முறைகள், அதுக்கப்புறம் எந்தெந்த உணவு நம்ம சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா வந்துட்டு சரி பண்ணிடலாங்க. ரொம்ப முக்கியமா வந்துட்டு காலையில 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். ஏன்னா 7 to 9 வந்துட்டு நம்ம அந்த மண்ணீரல், அதுவும் குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா வயிறு மூலகத்தோட ஒரு வயிறோடைய டைம்னு வச்சுப்போம். 7 to 9 வந்துட்டு வயிறுக்கான டைம் ஆக்சுவலி அதுதான். ஸோ அப்போ அந்த டைம்ல நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டா ஸ்டொமக் வந்துட்டு தன்னைத்தானே வந்துட்டு கொஞ்சம் ரெஜுவினேட் பண்ணிக்கும், சரி பண்ணிக்கும். அந்த டைம்ல வந்துட்டு சரி பண்ணிக்கும். மற்ற உறுப்புகளுக்கும் சரியான ஒரு எனர்ஜிஸை வந்துட்டு வயிறு வந்துட்டு கடத்தி கொடுக்குங்க. ஸோ முக்கியமான விஷயம் காலையில 8 மணிக்கு ஃபுட் எடுத்துக்கிறது. அடுத்து வந்துட்டு புளிப்பு சுவை உள்ள உணவுகள் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். அதுவும் புளி புளி வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்றது நல்லதுங்க. எனக்கு வயிறு பிரச்சனைகள் இல்ல, வயிறு சார்ந்த புண் அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னாலுமே புளிய வந்துட்டு பழைய புளியா யூஸ் பண்ணா அது வந்துட்டு பெரிய பாதிப்பு வந்துட்டு ஏற்படுத்துறது கிடையாது. அதுவும் கொஞ்சமா பயன்படுத்திக்கலாம். ஆனா தொந்தரவு இருக்கிறவங்க கண்டிப்பா வந்துட்டு புளிய வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். உணவுல வந்துட்டு சேர்த்திக்க கூடாது. அதே மாதிரி கடுகு கடுகு தாளிப்புமே வந்துட்டு இந்த வயிறு புண்ணை வந்துட்டு அதிகப்படுத்தும். எண்ணெயில வந்துட்டு நம்ம கடுகு தாளிச்சு சட்னி அதெல்லாம் பண்றோம் இல்லைங்களா? கடுகுமே அந்த ஒரு வயிறு புண்ணை வந்துட்டு அதிகப்படுத்துது. கடுகுக்கு பதிலா நம்ம சீரகம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வயிறு புண் ரொம்ப அதிகமா இருக்கிறவங்க, இல்ல சரி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரோஸ்ட் பண்ண உணவுகள், தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி உணவுகள், அப்புறம் கோதுமையுமே வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் செட் ஆகாத உணவு. கோதுமை சார்ந்த உணவுகள். ஆனா நார்த் இந்தியால செட் ஆகும். அதுதான் உணவு
என்ன சொல்றதுங்க, ஆம், அந்த என்ன உணவு யாருக்கு பொருத்தமா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி கோதுமை வந்துட்டு நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு செட் ஆகும். நம்ம நார்த் இந்தியாவுக்கு போய் அங்கேயே இருக்கிறோம்னாலும் கோதுமை வந்துட்டு செட் ஆகும். அந்த பகுதிக்கு அது செட் ஆகுது. ஏன்னா அங்க உள்ள கிளைமேட் எல்லாமே வந்துட்டு அந்த உணவுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. இங்க தமிழ்நாடு வந்துட்டு கொஞ்சம் யாங் எனர்ஜி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடங்க தமிழ்நாடு. யாங் அப்படின்னா நம்ம சிம்பிளா வந்துட்டு வெப்பம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இன் அப்படின்னா குளிர்ச்சி அப்படின்னு வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்க தமிழ்நாடு வந்துட்டு கொஞ்சம் யாங் வந்துட்டு அதிகம் உள்ள ஒரு பிளேஸு. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இன் எனர்ஜி கொஞ்சம் அதிகம் உள்ள மாதிரியான ஃபுட்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் எல்லாத்துக்குமேங்க. ஸோ இது நானா அனலைஸ் பண்ணி யோசிச்சு சில விஷயங்கள் கத்துக்கிட்டது. ஸோ அதுல இந்த தமிழ்நாடு வந்துட்டு யாங் எனர்ஜி அதிகம் உள்ள ஒரு பிளேஸ் அப்படின்றது வந்துட்டு ஆஹ் பொருத்தி பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இங்க சீசன் ஃபுட்ஸுமே வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பனங்கல்லு, பதநீர், இந்த அதாவது பனை மரத்துல இருந்து வரக்கூடிய ஆஹ் பால் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? பனங்கல்லு, பதநீர், அதெல்லாம் ஒவ்வொரு பகுதியில ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அது வந்துட்டு இது நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு ஒரு உணவு. காலையில எந்திரிச்ச உடனே அது நமக்கு ஒரிஜினலா கிடைச்சது அப்படின்னா இந்த வயிறு புண்ணை வந்துட்டு ரொம்ப வேகமா சரி பண்ணும். ஆனா நோட் நோட் பண்ணிக்கங்க பாயிண்ட்டை, ஒரிஜினலா கிடைக்கணும். எசன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்னும் வயிறு புண்ணை கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதே மாதிரி சுண்ணாம்பு வந்துட்டு தரம் இல்லாதது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது இன்னும் அதிகப்படுத்தும் பிரச்சனையை. ஸோ அதை வந்துட்டு ரொம்ப கவனமா நம்ம பார்த்து வாங்கணும். யூஸ்வலா நீங்க கிடைக்கிற அந்த எடுக்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு யாராவது ட்ரஸ்டபிள் பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மூலியமா எடுத்துக்கலாம். ஆனா நான் ரோட் சைட்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நிறைய இது வந்துட்டு கொஞ்சம் அடல்ட்ரேஷனோட இருக்கு, கலப்படத்தோட இருக்கு. அதே மாதிரி நம்ம மாவு யூஸ் பண்றோம் இல்லைங்களா? மாவு பார்த்தோம் அப்படின்னா அது நிறைய புளிப்பு சுவை உள்ள ஒரு உணவா இருக்கு. அதாவது இன்னைக்கு காலையில மாவாட்டுறோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் தொந்தரவு இருக்கிறவங்க கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் வயிறு புண்ணை வந்துட்டு ஏற்படுத்தும். எப்படி வயிறு புண்ணை ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த உணவு வந்துட்டு வயித்துல போய் தேங்கும் இல்லைங்களா? எப்ப தேங்கும் அப்படின்னா ஸ்டொமக்கு வந்துட்டு வந்துட்டு போதிய எனர்ஜி இல்லை அப்படின்னா அதை கடத்த முடியாது, அதுக்கு வந்துட்டு அடுத்து தள்ள முடியாது. அப்போ அங்க தேங்கும் போது சில இந்த புளிப்பான மாவு வந்துட்டு அங்க தேங்கும் போது அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பித்த நீர் இருக்கு இல்லைங்களா? பித்தப்பையில இருந்து வரக்கூடிய பித்த நீர் வந்துட்டு ஸ்டொமக்குக்கு வருது. இது வந்துட்டு டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவங்க புக்ல வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படி அந்த பித்த நீர் வந்துட்டு ஸ்டொமக்குக்கு வரும்போது அந்த இடத்துல புண்ணாகுது. பித்த நீர் வந்துட்டு அந்த ஸ்டொமக்கை வந்துட்டு கொஞ்சம் புண்ணாக்குது. அதே மாதிரி அதிக மசாலா உள்ள பொருட்கள் அது வந்துட்டு நம்ம ஸ்டொமக்கை வந்துட்டு பாதிக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா மசாலா பொருட்கள் கிட்னியோட எனர்ஜியையும் பாதிக்குது. அதே மாதிரி சீசன்ஸ்ல கிடைக்கக்கூடிய சீசன்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஃப்ரூட் ஒவ்வொரு சீசன்லயும் கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ வந்துட்டு தர்பூசணி அந்த மாதிரி உணவுகள் வந்துட்டு இந்த வயிறு வந்துட்டு நல்லாவே பலப்படுத்துது. அதே மாதிரி காய்கறிகளும் அதே மாதிரிதான் சீசன்ல கிடைக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம மண்ணுல வந்துட்டு நிறைய யூரியா அப்புறம் மருந்துகள் கொட்டுறோம் இல்லைங்களா? அது வந்துட்டு நம்ம மண்ணையும் பாதிக்குது.
நம்ம உடலுக்குள்ள இருக்கிற மண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மண்ணீரலும் வயிறும். அப்புறம் ரத்தமும் அந்த மண் மூலகம் சார்ந்த விஷயமா தான் பார்க்குறோம். ஸோ நம்ம வெளியில என்ன பண்ணாலும் அது வந்துட்டு நம்ம உடம்ப வந்துட்டு பாதிக்கும். இன்னொரு என்னோட ஒரு அனுபவமான ஒரு நான் என்னோட ப்ராக்டிஸ்ல வந்துட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்துட்டு ஷேர் பண்றேன். அது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்குமே. அது என்ன அப்படின்னா மஞ்சள்ங்க. ம். பசு மஞ்சள்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சை மஞ்சள். ஆ இது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சீசன் தான். பச்சை மஞ்சள் சீசன் தான். ஸோ இந்த மஞ்சள வந்துட்டு காலையில 2 விரல் அளவு வெறும் வயித்துல எடுத்துக்கோங்க அப்படின்ற மாரி நான் சொல்லுவேன். இது வந்துட்டு டாக்டர் பி.எம். ஹெக்டே இருக்காங்க இல்லைங்களா? ஆ ஸோ அவரு வந்துட்டு ஃபேமஸான ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு. அவரு வந்துட்டு இத ஜிடிசி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி ஆ சொல்லுவாரு. அவரு நெறைய இத வந்துட்டு பேசியிருக்காரு. ஜிடிசி ட்ரீட்மெண்ட்ன்னு சொல்லிட்டு. அதாவது கார்லிக். கார்லிக். அதாவது தமிழ்ல பூண்டு. டீனா டர்மெரிக். அதே மாரி சீனா கோகனட். இது இது ஜிடிசி ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாரு. இந்த வந்துட்டு கார்லிக்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? பூண்டு. இந்த பூண்ட வந்துட்டு காலையில ஒரு 3ல இருந்து 4 பல்லு பூண்டு எடுத்துக்கணும். அதுவும் உங்களால பச்சையா சாப்பிட முடிஞ்சது அப்படின்னா, பச்சையா கடிச்சு சாப்பிடலாம். ஆனா ரொம்ப காரமா இருக்கும். அந்த காரம் வந்துட்டு வயிற ஒண்ணும் பண்ணாது. அ வயிறு புண்ண சரி பண்ணும். மஞ்சளும், காரமும், கசப்பும் கலந்து இருக்கும். அதுவும் வயிறு புண்ண வந்துட்டு ஆத்துங்க. ரொம்பவே ஆத்தும். ஆ இந்த கோகனட் இருக்கு இல்லைங்களா? தேங்கா. ஆ ஜிடிசில. அந்த தேங்காய் வந்துட்டு 2 சில்லு இல்ல 3 சில்லு ஆ எடுத்துக்கலாம். நல்லா மென்னு சாப்பிடணும் எல்லாத்தையும். அப்படி வந்துட்டு சாப்பிடும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே ஆறும். இப்போ ஓவர் வெயிட்டா இருக்காங்க, ஒபீஸா இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு தேங்காய்க்கு பதிலா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். ஸோ அந்த தேங்காய் எண்ணெய் வந்துட்டு வெயிட்ட வந்துட்டு குறைக்குது. எவ்வளோ எடுத்துக்கலாம்னா, ஒரு 20 எம்எல்ல இருந்து 30 எம்எல்க்குள்ள எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்துமா அப்படின்னா, அப்படிலாம் அதிகப்படுத்தாது. செக்குல ஆட்டுனா சல்ஃபர் போடாத தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுவும் தேங்காய் பார்த்தோம் அப்படின்னா, அ மரத்திலேயே முற்றி நம்ம பறிக்காம அதுவா கீழ விழுகும் இல்லைங்களா? அந்த தேங்காய் ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். நம்ம தென்னை மரம் யாராவது வச்சிருந்தோம் அப்படின்னா, அந்த மாரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பு எடுத்து காய வச்சு நம்மளே செக்குல கொண்டு போய் ஆட்டிக்கலாம். இப்போ இந்த பூண்டு இருக்கு இல்லைங்களா? அது பச்சையா எல்லாராலயும் சாப்பிட முடியாது. அ அப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா, அத குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதா பொடுசு பொடுசா கட் பண்ணிட்டு, அத வந்துட்டு வாயில போட்டு தண்ணி குடிச்சு முழுங்கிக்கலாம். மாத்திரை மாரி முழுங்கிக்கலாம். ஆனா, இது வந்துட்டு என்னன்னா, அவ்ளோ வேல பார்க்கும் உடம்புல. காலையில வெறும் வயித்துல எடுத்துக்கும்போது, அ அவ்ளோ வேல பார்க்கும். நான் யூஸ் பண்ணி நான் எடுத்த ரிசல்ட்ஸ வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெறைய இருக்கு. சிலது ஷேர் பண்றேன். என்ன அப்டின்னா, அ சளி தொந்தரவுகள் வந்துட்டு குறையுதுங்க. ஒரு நாள் தொடர்ந்து எடுக்கும்போது அது முற்றிலும் சரியாகுது. அதே மாரி ஆ ஒரு சில குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா? குழந்தைகள் வந்துட்டு அடிக்கடி சளி பிடிக்கும். காய்ச்சல் வரும். 1 மாசத்துக்கு ஒரு தடவ, 2 மாசத்துக்கு ஒரு தடவ அப்படி இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு வந்துட்டு இந்த மஞ்சள் மட்டுமே டெய்லியும் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, ஆ அந்த சளி, காய்ச்சல் வந்துட்டு வர்றது கிடையாது. ஆ அதே மாரி எந்த வயசுல இருந்து சாப்பிடலாம் அப்டின்னா, 3 வயசுலருந்து சாப்பிடுறவங்கள நான் அ அ அவங்களோட அனுபவம் கேட்டுருக்கேன். ஆக்சுவலி இப்போலாம் மஞ்சள் குடுங்கன்னு சொன்னாலே, அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க என் குழந்தை அப்டின்னு சொல்றாங்க.
அது வந்துட்டு பேரண்ட்ஸோட மிஸ்டேக்காக தான் நான் பார்க்குறேன். கசப்பு சுவையும் கொடுத்து அவங்கள என்ன சொல்றதுங்க, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம பேரண்டிங்கா வந்துட்டு கசப்பு சுவையும் சாப்பிட சொல்லி தந்து அவங்கள இது சாப்பிட வச்சு பழக்கணும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்களோட குழந்தை வந்துட்டு கசப்பு வந்துட்டு ரொம்ப ஈஸியா சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த ஸ்வீட் குடுக்குற மாரி, ஸ்வீட் சாப்பிடுற மாரி கசப்பு சுவை உள்ள உணவுகள் அவ்வளோ ஈஸியா வந்துட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் என்னோட ஃப்ரெண்டோட குழந்தை ஒருத்தவங்க, அவங்களுக்கு ஆக்சுவலி 2 வயசு தான். 2 வயசு குழந்தை அந்த மாரி சாப்பிடும். அதையும் பார்த்துருக்கேன். ஒரு 10 வயசு, 15 வயசு பசங்க, ஒரு 20 வயசா இருக்கவங்களே வந்துட்டு, கசப்புனா நான் சாப்பிட மாட்டேன்." அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ கசப்பு சாப்பிட்டா தான் வந்துட்டு நம்மளுடைய ஹார்ட்டு, சிறுகுடல், அதுக்கப்புறம் பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர் இந்த மாரி இம்யூனிட்டிய மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஆர்கன்ஸ்க்கு வந்துட்டு எனர்ஜி கிடைக்கும். அதே மாரி பிரஸ்ட் ஃபீட் பண்ண பாலூட்டும் தாய்மார்கள் வந்துட்டு மஞ்சள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பச்சை மஞ்சள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட அந்த குழந்தைக்கு வந்துட்டு இம்யூனிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமா கிடைக்குது. ஆவரேஜா வந்துட்டு 20 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஒரு நாளைக்கு. 2 விரல் அளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தோல் நீக்கிட்டு 2 விரல் அளவு எடுக்கும்போது, நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டு குடுக்குது. எனக்கு தெரிஞ்சு சிலர்லாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 கிராம் பசுமஞ்சள்லாம் எடுக்கிறவங்க இருக்காங்க. கேன்சர் முதற்கொண்டு நல்லா ஒரு எஃபெக்டிவா இருக்கு. முக்கியமா இது எதுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, யூட்ரஸ் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அருமையா வேலை செய்யும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து பல மாதங்கள் ஆகுது. ஓவர் ப்ளீடிங், அதுக்கப்புறம் பாலிப்பு, கட்டி எது இருந்தாலும், ஓவரீஸ்ல நீர்க்கட்டி இது மாரி எது இருந்தாலும் இது வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கும். ரொம்ப சீக்கிரமா சரி பண்ணி கொடுக்கும். முழுமையாவும் சரியாகும். ஸோ இது வந்துட்டு என்னோட ஒரு அனுபவங்க. இத நான் நெறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பசுமஞ்சள் வந்துட்டு உள்காயம், அதாவது இன்ஃப்ளமேஷன் பாடியில வந்துட்டு எங்க இன்ஃப்ளமேஷன் ஆனாலும், அத வந்துட்டு முழுமையா சரி பண்ணி குடுக்குது. நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம் அப்டின்னா. ஆனா இந்த பசுமஞ்சள் நம்ம பச்சையா சாப்பிடுறதுனால, இயற்கையா நான் எந்த ஒரு ரசாயனங்களும் போடாம விளைவிச்சிருந்தா ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க இதுல. ஆக்சுவலி இந்த பசுமஞ்சள் வந்துட்டு இன்னும் எக்கச்சக்கமான பயன்கள் இருக்கு. இன்னொரு நாள் கூட நம்ம விரிவா பேசுவோம். உணவு சார்ந்த விஷயங்களும் மஞ்சள் பத்தி. வேற என்னென்ன உணவுகள் இது மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல பசுமஞ்சளோட யூசஸ்ல ரொம்ப கம்மியா தான் சொல்லியிருக்கேன். இன்னும் எவ்வளவோ யூசஸ் இருக்கு. ஓகேங்க சார். பூங்குழலி மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மேம் நீங்க பேசலாம். என்னாச்சு மேம்? இங்க ராஜலிங்கமூர்த்தி சார். ஹலோ, பூங்கழி பேசுறேங்க. சொல்லுங்க மேடம். சொல்லுங்க. கேக்குதுங்களா? வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு பேஷண்ட் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாக்கு எனக்கு அடிக்கடி 2 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு தடவை கசப்பு தானாவே கசக்குது நாக்கு மட்டும். அந்த நேரத்துல எனக்கு எதுவுமே சாப்பிட முடியல, சாப்பிட்டாலும் வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த நேரத்துல எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்கு.
என்ன செஞ்சாலும் முடியல எனக்கு அப்படின்றாங்க. அது எதனால அந்த நாக்கு கசப்பு, உடல் வலி? அது எதனால அப்படின்னா யாங் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அதாவது விநியோகத்துல பிரச்சனை நடக்குது. அதாவது இப்போ உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த உணவு இப்ப நாக்குல வச்சா உடனேமே வந்துட்டு உணவு வந்துட்டு டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும். நாக்குல வச்ச அந்த நொடியிலேயே வந்துட்டு உணவு டைஜஸ்ட் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த உணவு வந்துட்டு உணவுல இருக்கக்கூடிய சுவைகள் வந்துட்டு சக்திகளா மாறி நாக்குல இருந்தே உள் உறுப்புகளுக்கு வந்துட்டு போக ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடத்துல விநியோகம் நடக்குது இல்லைங்களா, சக்தி விநியோகம். அந்த சக்தி விநியோகம்ல வந்துட்டு தடை ஏதோ இருக்கு. சோ அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த கசப்பு எல்லாமே சரியாகும். அது சரியாகிற வரைக்கும் சூப்பு, கஞ்சி அந்த மாதிரி எளிய உணவு முறைய வந்துட்டு நம்ம கொடுத்து கரெக்டா நாடி பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே சரியாகுங்க. அந்த விநியோகம்ல தடை இருக்கும். இப்போ காய்ச்சல் வரும்போது நாக்கு வந்துட்டு கசப்பா இருக்கும், எதுவுமே சாப்பிடணும் போல இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. அப்போ அந்த காய்ச்சல் டைம்ல வந்துட்டு அந்த யாங் எனர்ஜி வந்துட்டு நிறைய யூஸ் ஆகுறதுனால இந்த உணவை வந்துட்டு விநியோகம் பண்ற அந்த சக்தி வந்துட்டு கொஞ்சம் குறைவா இருக்குங்க. ஸோ இதுதான் விஷயம். நாக்காலேயே விநியோகம் பண்ண முடியாது. நாக்கு கசப்பு இருக்கிறவங்க நாக்குல இருந்தே உணவுல இருந்து சக்தி எடுத்து விநியோகம் பண்ண முடியாது. அந்த உணவு வயிற்றுக்கு போச்சுன்னா வயிறால சுத்தமாவே அது முடியாது. ஸோ அதை வந்துட்டு நம்ம சரி பண்ணும்போது சரியாகுங்க. புள்ளிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டொமக்கோடைய சொந்த புள்ளி ST36, ST34, அந்த கிளெஃப்ட் பாயிண்ட், ST43 இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ST44 கூட யூஸ் பண்ணலாம். அது நம்ம நாடி பார்த்து கரெக்டா நம்ம பண்ணா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி SP5. இந்த வலிகள் சொல்றாங்களே, அதனால அந்த நேரத்துல உடல் வலிகள்லாம் இருக்குன்றாங்க. அதுக்கு ஹலோ ஹலோ கரெக்டா நம்ம நாடி பார்த்து யூஸ் பண்ணும்போது கரெக்டா வேலை செய்யுங்க. சரி சரி. இல்ல உடல் வலிகள் அந்த நேரத்துல உடல் வலிகளும் இருக்கு எனக்கு அப்படின்றாங்க. ஆமா, அதுவே ஒவ்வொரு சரியா? இடத்துலயும் எனர்ஜி வந்துட்டு தடையாகுங்க அவங்களுக்கு. எனர்ஜி வந்துட்டு தேக்கமாகும் போதுதான் அங்க வலி வந்துட்டு வருது. சோ அந்த எனர்ஜி மூவிங்ல, அந்த சி மூவ்மெண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் தேக்கம் இருக்குங்க. யாங் எனர்ஜி கம்மியா இருக்குனாலே உடம்புல வந்துட்டு மூவ்மெண்ட் கம்மியா இருக்கும், ரத்தத்தோடைய தேக்கம் இருக்கும், எனர்ஜியோட தேக்கம் இருக்கும். இன்னும் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல வந்துட்டு நீர் கூட தேங்குங்க. அங்க தேக்கம் தான் இருக்கும், விநியோகம் வந்துட்டு குறைஞ்சிருங்க. சரி. தேங்க்ஸ், ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். ராஜலிங்கமூர்த்தி சார், நீங்க பேசலாம். சார் வணக்கம், நாமக்கல்ல இருந்து ராஜலிங்கமூர்த்தி பேசுறேன். சார் சொல்லுங்க சார். சார் வணக்கம். இப்ப நாக்கு பார்த்து இப்ப டயாலிசிஸ் பண்ணான்னு சொன்னாங்க. இப்ப நாக்குல நம்மளுக்கு அந்த புண்ணு இருக்குது, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அவங்க வந்து வேற தொந்தரவுக்காக வராங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா. இப்ப நம்ம பல்ஸ் பார்க்கும்போது அதோட பிரச்சனைகள் நல்லா இருக்கும்போது பல்ஸுக்காக மட்டும் நம்ம நேரில் பார்க்கும்போது என்ன பண்றதுங்க, எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நம்ம பல்ஸ் பார்த்தும் கண்டுபிடிக்கலாங்க சார். நாக்குல வந்துட்டு அந்த கிராக் வச்சு, அந்த ஸ்டொமக் அண்ட் ஸ்பிளீன் ஏரியால கிராக் இருக்கிறத வச்சு இவங்களுக்கு நம்ம கான்பிடென்ட்டா சொல்லலாம் உங்களுக்கு வயிறுல புண்ணு இருக்கு, அதுவும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்னா நீங்க எண்டாஸ்கோபி கூட எடுத்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பா வயிறுல புண்ணு இருக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுங்க. ட்ரீட்மெண்ட்ல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நாக்குல நான் சொன்னது இப்போதைக்கு என்ன அப்படின்னா அந்த கிராக் இருந்ததுன்னா புண்ணு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா நாடி பார்த்தே ட்ரீட்மெண்ட் கொடுங்க. அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம வேணும்னா இன்னொரு செஷன் வந்துட்டு டங் டயக்னோசிஸ் வச்சு நம்ம கூட எடுக்கலாங்க. இப்போதைக்கு அந்த கிராக் இருந்ததுன்னா வயிறுல வந்துட்டு புண்ணு இருக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி சரி. இப்ப புண்ணுக்கு கட்டி இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, கட்டி கூட இருக்குங்களா, அதுக்கெல்லாம் இதெல்லாம் உணவு முறை சொல்லலாங்களா? சொல்லலாம். ஆமா ஆமா சார், ஒருத்தர் சொன்னாரு கட்டி இந்த மாதிரி இருக்குது, ஆனா பயப்படுறாங்க அவங்க. என்ன ட்ரீட்மெண்ட்ல
ஒரு சந்தேகம் தான் கேட்டாங்களா, அவங்க கேன்சரா மாறிடுமா அவருக்கு, இல்ல பயப்படாதீங்க அப்படின்னா, இல்ல அந்த ஒரு பயத்திலேயே இருக்காங்க. அதுக்குதான் சரி கேட்டேன். பசுமஞ்சள் எடுக்க சொல்லுங்க. கட்டி இருந்தாலும் கரைஞ்சிரும். கேன்சராலாம் மாறாதுங்க. பசுமஞ்சள்ல அந்த குறுக்கு மின் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? குறுக்கு மீன், ஆ ஆமாங்க ஆமாங்க. அதுதான் மெயினான விஷயங்க. இன்னொன்னு மஞ்சள் வந்துட்டு மண் மூலகத்துக்கான கலர் வந்துட்டு மஞ்சள் இல்லைங்களா? ஆமாங்க அப்போ அப்போ முதல்ல வந்துட்டு எனர்ஜி குடுக்கறது மஞ்சள் வந்துட்டு எனர்ஜி குடுக்கக்கூடிய விஷயம். உறுப்பே வந்துட்டு மண்ணீரலும் வயிறும் தாங்க. ஓகேங்க ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க. அந்த குறுக்கு மீன் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி. தனியா வாங்கணும் அப்படின்னா அவ்வளோ காசு. அதுதான் வந்துட்டு நிறைய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. லட்சக்கணக்கில் அது அந்த ஒரு குறுக்கு மீன் மட்டுமே. அதை நம்ம ஆமாங்க ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய மஞ்சள்ல நம்ம டெய்லியும் சாப்பிட்டு நம்ம உடம்பு ஹெல்த்தியா வச்சுக்கலாம் இல்லைங்களா? ஆமா. இல்ல நீங்க சொன்னதுல அது ஒரு வார்த்தை, நீங்க எந்த அளவுக்கு நீங்க இயற்கை விவசாயம் பண்றவங்க கிட்ட வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க கிட்ட தான் குறுக்கு மீன் வந்து அதிகமா இருக்கும். 6 ஆமா சம்திங் ஆமா % சொல்லுவாங்க. ஆமா. செயற்கை நாட்டு மருந்து மஞ்சள்ல அடிச்சாங்கன்னா குறுக்கு மீன் குறுக்கு வந்து மீன் ரொம்ப கம்மியா கண்டென்ட் இருக்கும். ரொம்ப அதிகமா இருக்குங்க. நாட்டு மஞ்சள்ல குறுக்கு மீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த அந்த மஞ்சள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க தோல் சீவிட்டு 2 நிமிஷம் வச்சீங்கன்னா அந்த மஞ்சள் வந்துட்டு ஆரஞ்சு கலர்ல மாறிடும். ஓகே ஓகே. காரணம் வந்துட்டு அதுல ரசாயனம் போடல. அப்புறம் வந்துட்டு இன்னொன்னு என்னன்னா சத்துக்கள் திருடப்படாத மஞ்சளா இருக்குங்க. இப்போ நம்ம கடையில மஞ்சள் கிழங்கு இல்ல மஞ்சள் பொடி வாங்குறோம் இல்லைங்களா? அந்த மஞ்சள் பொடியில வந்துட்டு நிறைய நிறமிகள் வந்துட்டு கலப்படமாகும். இன்னொன்னு வந்துட்டு ஆம், பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு மொத்தமா மஞ்சள் வாங்கி அதுல இருந்து குறுக்கு மீன் extract பண்ணிட்டு மித்த மஞ்சளை வந்துட்டு நமக்கு வந்துட்டு அனுப்பிடுவாங்க. சத்துக்கள் இல்லாத மஞ்சளா தான் நமக்கு கிடைக்கும். வாய்ப்பு இருந்தா எல்லாரும் மொத்தமா ஒரு 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி மஞ்சள் வாங்கி அதை வந்துட்டு நம்ம காய வச்சு நம்ம அரைச்சு பவுடரா வச்சுக்கலாம். 10 கிலோ மஞ்சள்னா ரொம்ப காய வச்சு நம்ம அரைக்கும் போது ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி தான் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வருஷம் ஃபுல்லா ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுல. நன்றி நன்றிங்க ஐயா. சார் டைம் கம்மியா தான் இருக்குங்க சார். கொஞ்சம் சீக்கிரம் கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லிடலாங்க. சரிங்க மேம். கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா குயிக்கா கேட்டுருங்க. தமிழ் நெக்ஸ்ட் யாருன்னு பாருங்க. ஹேமா மேம், நீங்க பேசலாங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க மேம். சார் இந்த மஞ்சள் தான் எப்படி சாப்பிடணும் கேட்க பண்ணேன். அதான் நீங்க அதை காய வச்சு பொடி பண்ணி சாப்பிடணும்னு சொன்னீங்க. அதுக்கு தான் அது கேட்டேன் நம்ம சார். சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இப்போ மஞ்சள் வந்துட்டு இப்போ சீசன் தான். ஸோ எப்படி சாப்பிடணும்னா 2 விரல் அளவு எடுத்து தோல் சீவிட்டு சாப்பிடணுங்க. கடிச்சு சாப்பிடலாம் பச்சையா? ஆமா, கடிச்சு பச்சையா மென்னு சாப்பிடலாம். 2 இப்ப நாளைக்கு ஒரு மாதிரி கிடைக்குது. இருக்கும். 3வது நாள் உங்களுக்கு ஈஸியாயிருங்க. ஈஸியா சாப்பிட இ- முடியும். இயற்கை வேளாண்மை அங்கே வாங்கிக்கணுமாங்க சார் இந்த மஞ்சள்? ஆமா ஐயா, உங்களுக்கு வேணும்னா நான் நம்பர் சொல்றேங்க. நம்பர் கொஞ்சம் கொடுங்க சார், வேணும் சார். ஓகே. சாட்ல நோட் போட்டீங்கன்னா சொல்றீங்களா சார்? நோட் பண்ணிக்கவா? நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். இது வந்துட்டு கொல்லிமலை மஞ்சள்ங்க. கொல்லிமலையா? சரி சரி. கொல்லிமலையில விளைவிக்கிற மஞ்சள். மொத்தமா வாங்குனீங்கன்னா சீப்பா கிடைக்கும். சொல்லுங்க சார். நம்பர் வந்துட்டு 76 76 039 039 51 51 579. 579. கொல்லிமலையில இவங்களுக்கு கொரியர் அனுப்புவாங்களா? கொரியர் அனுப்புவாங்க. சொல்லுங்க 1 சார். கிலோ 76 வாங்கினா கூட கொரியர் அனுப்புவாங்க. இவங்க சரிங்க பேரு சார். கதிரேசன் ஐயா. கதிரேசன் ஐயா. சரிங்க சார். ஆமா. இன்னொரு உங்க ஐயா ஈரோட்ல இருக்காங்க. சொல்லுங்க சார். அவங்க நம்பரும் நான் சொல்றேன், ஷேர் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சார். 944 944 38 38 23 23 662.
23662. சரிங்க சார். இவங்க பேரு சிலம்பண்ணன். ஈரோடு சைடு விளைவிக்கக்கூடிய நாட்டு பசுமஞ்சள் இவங்க கிட்ட கிடைக்குங்க. சிலம்பண்ணன், சிலம்பரசனா? சிலம்பண்ணன் அவங்க பேரு. சிலம்பண்ணன். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். தேங்க்யூ. ஓகே மேம். ஓகே மேம். தேங்க்யூ. அடுத்து சுகந்தி மேம், நீங்க பேசலாம் மேம். சார் வணக்கம், சென்னையில இருந்து சுகந்தி பேசுறேன் சார். சொல்லுங்க மேம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார் மேம். எனக்கு ஒரு 6 மாசமா வயிறு எரிச்சல் அதிகமா இருக்கு. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அந்த எனக்கு ரெகுலரா மஞ்சள் இங்க கிடைக்காது. அந்த பூண்டு காலையில ரெகுலரா சாப்பிட்டா குறையுங்களா சார்? இல்லைங்க, உணவு முறை எல்லாமே நான் சொன்ன மாதிரி மாத்திக்கோங்க. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா எடுத்துக்கோங்க, சரியாயிருங்க. முக்கியமா நைட்டு சீக்கிரமா சாப்பிடணும். வயிறு எரிச்சல் இருக்கனாலே நைட்டு சீக்கிரமா சாப்பிட்டு நைட் சீக்கிரமா தூங்கணும். அது அப்போ சரியாயிருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. 8 மணிக்கு சாப்பிடணுமா? அது 6 மந்த்ஸா இருக்கும்போது ரொம்ப சீக்கிரமா சரியாயிரும். காலை 8ல இருந்து 8:30க்குள்ள சாப்பிடணுமா? 8ல இருந்து 8:30க்குள்ள சாப்பிடணுமா? ஆனா அந்த பூண்டு எடுத்துக்கிறது சார், அது எடுத்துக்கலாங்களா? பூண்டு மட்டும் எடுத்துக்காதீங்க, பூண்டோட தேங்காய் சேர்த்து எடுத்துக்கோங்க. பூண்டு பிளஸ் தேங்காவா சார்? ஆமாங்க ஆமாங்க. பசுமஞ்சள் கிடைச்சா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது ரொம்ப சீக்கிரமா சரி பண்ணி கொடுக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாதியில வந்த மாதிரி இருக்கு. என்னோட இந்த ரெக்கார்டட் கிளாஸ் வந்துட்டு வீடியோவா வரும். அப்போ நீங்க அதை ஃபுல்லா பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். பூங்கொடி மேம், நீங்க பேசலாங்க மேம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், நீங்க சொல்லுங்க. ஐயா ஐயா இப்ப வந்து ஒருத்தர் இப்ப நாம சாப்பாடு போதும் அப்படின்னா ஏப்பத்தின் மூலமா நம்ம அந்த அறிகுறியில நிறுத்திக்கிறோம். ஒருத்தருக்கு வந்து தொடர்ச்சியா ஏப்ப வந்துட்டே இருக்கு. ஒரு 10 தடவை வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எரிச்சலான உணவு குழாய் ஃபுல்லாவே தொண்டையிலிருந்து இரைப்பை வரைக்குமே எரிச்சலா இருக்குன்னு சொல்றாங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா பசிச்சு சாப்பிடுறாங்க, நல்ல சூழல்ல தான் இருக்காங்க. ஏன் எதனால அப்படி வருதுங்க ஐயா? இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பசி உணர்வு வந்துருது. அந்த பசிக்குது சாப்பிட போலாம் அப்படின்னா பல்லு நம்ம வாயில இருக்கிற பல்லு எல்லாமே கூச்சமாவே இருக்கு. அப்ப உணவு கொடுக்கறது ரைட்டா இருக்குமா, இல்ல அந்த இடத்துல உணவு ஸ்டாப் பண்றது ரைட்டா இருக்குமா? இந்த ரெண்டுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க சொன்னது வந்துட்டு இந்த நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு மண்ணீரலும் கல்லீரலும் ஓட எனர்ஜி வந்துட்டு கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு பசி உணர்வு இருக்கு, அந்த இடத்துல பல் கூச்சம் இருக்கு, ஆனா சரியான உணவு கொடுக்கலாமா இல்ல கொடுக்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. ஆக்சுவலி அப்போ வந்துட்டு பொருத்தமான உணவு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு எந்த உணவு சூட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்து அந்த உணவை கொடுக்கணும். அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்துட்டு நம்ம மண்ணீரலும் கல்லீரலோட எனர்ஜியை வந்துட்டு அதிகம் பண்றதுக்கான நம்ம எடுத்துக்கணுங்க. சோ இது சரிங்க வந்து ஐயா, சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களோட வாழ்க எனர்ஜில வளமுடன் தான் ஐயா. விஷயம் இருக்கு. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, இது பாத்துக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. தமிழரசி, டைம் ஆயிடுச்சு சார். டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் இந்த மீதி 6 பேர் கொஸ்டினுக்கு இன்னும் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மறுபடியும் கொஸ்டின்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே மேம், கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு சின்ன தகவல் மட்டும், அனைத்து ஹீலர்களுக்கும் வணக்கம். 10ஆம் தேதி வரக்கூடிய 10ஆம் தேதி நம்மளுடைய மருத்துவ சிறப்பு வகுப்பு வந்து டாக்டர் முத்துக்குமார் நடத்த இருக்கிறாங்க. அவரோட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவர் வந்து ஷேர் பண்ண போறாங்க. அதுல வந்து எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு ஹீலர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அவங்களோட நேம்ஸ் வந்து நீங்க அனுப்புங்க. இதுல குமார் சாரோட நம்பருக்கு தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அமௌண்ட் அனுப்புறது மார்ச் 1க்குள்ள அனுப்ப சொல்லியிருக்காங்க.
அப்பதான் வந்து நமக்கு வந்து அந்த ஃபுட் ஃபெசிலிட்டி வந்து ஹோட்டல்ல வந்து அவங்களுக்கு கரெக்டா ஷார்ப்பா சொன்னா மட்டும்தான் அவங்க வந்து செஞ்சு தர்றாங்க. இல்லாட்டி லாஸ்ட் டைம் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபுட் ப்ராப்ளம்ஸ் வந்து வந்தது. அதனால வரக்கூடிய ஹீலர்ஸ் எல்லாருமே சீக்கிரமா வந்து நம்ம சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருங்க. உம் இதுதான் இன்னைக்கு தகவல். முக்கியமா நீங்க கவனத்துல வச்சிருங்க. தென் யோகேஷ் சார் வந்து நல்லா சொல்லியிருக்காங்க. வாட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து தேன்மொழி சொல்லுவாங்க. கண்டினியூ பண்ணுங்கப்பா. ஓகேங்க மேம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு யுகேஷ் சார் வந்து வயிறை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நம்மளுக்கு வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாரு. அதுவும் இல்லாம நம்மளுக்கு நிறைய கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு இந்த மீட்டிங்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டும் இருக்காரு. சாருக்கு வந்து ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம டவுட் செக்ஷன் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாங்க. யார் டவுட் இருக்கோ நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்க கேட்டுக்கலாம். சார் வந்து ரொம்ப கிளியரா எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப டவுட் வந்து ரொம்ப பொறுமையா சொன்னாரு. அது இல்லாம உணவு முறைகள் வந்து நிறைய சொன்னாரு. சார் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. அது போக இந்த மீட்டிங்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிற மகேஷ்குமார் சார், பாலாஜி சார், பிந்து மேம், தனலட்சுமி மேம், தம்பா மணிகண்டன், இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணி கொடுத்த தமிழரசி அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைத்து ஹீலர்களுக்கும் நன்றி. அடுத்த மீட்டிங்ல பார்க்கலாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் நன்றி.